ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்பவே முக்கியமான லெசன் தான். இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும், இப்போ நான் எப்படி ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குட்டி குட்டி ஃப்ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நான் சொல்ல போகிற ஃப்ரேசஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்காது, அதே மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அதிகமாக பயன்படுத்த போகிற ஃப்ரேசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்த உடனே ஒரு பெரிய சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் பிகினர்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரேசஸை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய சென்டென்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு பேசி பழகிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 50 ஷார்ட் ஃப்ரேசஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட தமிழ் அர்த்தத்தோடு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் உங்கள் டெய்லி லைஃப்பில் நடக்கும்போது நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பேசி பாருங்கள். இது ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிகினர்ஸாக இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கே ஓகே நம்ம ஒரு இங்கிலீஷ் வேர்டு இன்றைக்கி ஒருத்தட்ட யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் வர ஃப்ரேசஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமான ஃப்ரேசஸ், நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஃப்ரேசஸ் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். கவனமாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர்கிட்ட ஓகே நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹரி அப்படின்னா அவசரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நம்ம அவசரமாக இருக்கும் அப்படின்னு அந்த சொல்கிறதுக்கு தான் ஹரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹரி அப்படின்னா அவசரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் குட் ஐடியா அப்படின்னா நல்ல யோசனை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். அந்த டைமில் நமக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா, இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் ரைட் அப்படின்னா அவன் சொல்வது சரிதான் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அப்போது ஓகே இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஹீ இஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹீ இஸ் கம்மிங் சூன் அப்படின்னா அவர் விரைவில் வருகிறார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் ஃபாரின் போயிருக்காரு, அவர் எப்போ வருவார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் அவர் கூடிய சீக்கிரமே வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஹீ இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃப்ரேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ ஒருத்தரை கேட்குறாங்க அவங்க எப்போ வருவாங்க, இப்போ அவங்க ஊருக்கு போயிருக்காங்க அவங்க எப்போ வருவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லும்போது அவர் சீக்கிரமாகவே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிற அந்த சிச்சுவேஷனில் ஹீ இஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஃபீல் குட் அப்படின்னா நான் நன்றாக உணர்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது இப்போ சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவர் ஆகி இப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்குறாங்க உங்கள் உடம்புக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓகே எனக்கு இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஃபீல் குட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ ஏட் ஆல்ரெடி அப்படின்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஏற்கனவே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஏட் ஆல்ரெடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இந்த விஷயம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் ஐ வில் ப்ளே அப்படின்னா நான் விளையாடுவேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது நீங்கள் விளையாடுவீங்களா அப்படின்னா இது நான் விளையாடுவேனே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஐ எம் பிஸி அப்படின்னா
நான் வேலையாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம அதிகமாகவே பயன்படுத்துவோம். இப்போ நம்ம ஒரு வேலையாக இருக்கோம், நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, ஓகே நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம், நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நான் இப்போ வேலையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ், எவ்ரி ஒன் நோஸ் இட் அப்படின்னா அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இது அவங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும், எல்லாருக்குமே இது தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரி ஒன் நோஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் கம் பேக் லேட்டர் அப்படின்னா நான் பிறகு வருவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃப்ரேஸையும் நம்ம அதிகமாகவே பயன்படுத்தலாம். இப்போ நம்மளை ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, ஓகே நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னா ஓகே நான் அப்புறமா உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது ஐ வில் கம் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் அப்புறமா வரேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ லைக் ஹிம் அப்படின்னா நான் அவரை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா ஐ லைக் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னா எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சில சமயம் சொல்லுவோம் இல்லையா, எனக்கு அது வேணாம், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியலை அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ லாஸ் மை வேலட் அப்படின்னா எனது பணப்பையை இழந்தேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட வேலெட்டில் நம்ம எல்லாமே வச்சுருப்போம் இல்லையா, பணம், கார்டு எல்லாமே வச்சுருப்போம். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ லாஸ் மை வேலட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் சேட் அப்படின்னா நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ரொம்பவே சோகமாக இருக்கிறப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் கேட்குறாங்க ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா நான் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் சேட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ செக் அப்படின்னா நான் சரி பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு, நம்ம அதை போய் செக் பண்ணணும், அதாவது அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் போய் இப்போ செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ செக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நத்திங் எல்ஸ் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயமா ஒருத்தட்ட நம்ம பேச போயிருக்கோம், நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டோம். அவங்க கேட்குறாங்க இன்னும் ஏதாவது இருக்கா சொல்கிறதுக்கு அப்படின்னா இன்னும் எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நத்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். இது எந்த சிச்சுவேஷனில் பயன்படுத்தலாம்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க ஓகே இதை நம்ம பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க, நம்ம சொல்கிறோம் ஓகே இது கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னா அது நியாயமில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் செஞ்சது நியாயம் கிடையாது, நீங்கள் செஞ்சது தப்பு, இது கரெக்டு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஐ வில் டீச் யூ அப்படின்னா நான் உனக்கு கற்பிப்பேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதை நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே நான் இதை உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் டீச் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், டு யூ திங்க் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னா இது சாத்தியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போகிறோம், அது சரியாக வருமா, இதை கரெக்டாக பண்ணிடுவோமா, இது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு டு யூ திங்க் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஜஸ்ட் அ மொமெண்ட் அப்படின்னா ஒரு கணம் அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்ச நேரம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் அ மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நாட் எட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நெவர் மைண்ட் அப்படின்னா கருத்தில் கொள்ளாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட சில பேர் நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க, நீ இது இப்படி செஞ்சது சரியில்லை, அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியனெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு கருத்தில் கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறத நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னா
பூங்காவிற்கு செல்லலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஓகே நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கோம், நம்ம அந்த பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ டு த பார்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், டோன்ட் அப்பாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தப்பு பண்ணியிருந்தால் தானே நம்ம மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் தப்பே பண்ணலை, அப்போ மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் அப்பாலஜைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், forget about it அப்படின்னா அதை பற்றி மறந்து விடுங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதோ ஒரு சேடான விஷயம் வந்து நமக்கு நடந்திருக்கு, ஒரு வருத்தமான விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம இன்னொருத்தட்ட வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா ஓகே அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு forget about it அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், will you be my friend அப்படின்னா நீ என் நண்பனாக இருப்பாயா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒருத்தட்ட கேட்குறோம், ஓகே நீங்கள் என் ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு will you be my friend அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் டெரிபிளி சாரி அப்படின்னா நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஐம் சாரி அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப உங்களுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஐம் டெரிபிளி சாரி அப்படின்னா நம்ம இன்னுமே வந்து நம்மளோட மன்னிப்பை வந்து ரொம்பவே கேட்கணும், நான் வந்து என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த மாதிரி சொல்லும்போது ஐம் டெரிபிளி சாரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து அதை மீண்டும் செய்ய முடியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தை அதை திரும்ப செய்கிறீங்களா அப்படியும் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லும்போது குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் அப்படின்னா இது என் தவறு அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தில் நம்மளால் வந்து ஏதோ ஒரு தப்பாயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம்ல இது எல்லாமே ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நாட் பாசிபிள் அப்படின்னா இது சாத்தியம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது இது வந்து நம்ம செய்ய முடியாது, இது வந்து பாசிபிள் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கேட்ச் யூ லேட்டர் அப்படின்னா பிறகு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம மீட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மீட் பண்ணிவிட்டு கிளம்புறப்போ ஓகே நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்ச் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் புக் அப்படின்னா எந்த புத்தகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ கிட்ட நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு புக்கு கேட்குறாங்க, ஓகே எந்த புக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு விச் புக் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஸ்டே சேஃப் அப்படின்னா பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரை ரொம்பவே நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பெஸ்ட் விஷஸ் அப்படின்னா நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தரை வந்து நம்ம பாராட்டுறோம், ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லையா பெஸ்ட் விஷஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னா நான் உன்னை மதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்லுவோம் இல்லையா, அவங்க மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது, நான் உங்களை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கம் வித் மீ அப்படின்னா என்னுடன் வா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை சொல்கிறோம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் வித் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், கீப் இன் டச் அப்படின்னா தொடர்பில் இருங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஓகே நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சிட்டிங்க, இனிமேலும் கொஞ்சம் டச்லேயே இருங்க அப்படின்னா தொடர்பில் இருக்கிறது, அதாவது அவங்க கூட நம்ம பேசிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கீப் இன் டச் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், குட் ஜாப் அப்படின்னா நல்ல வேலை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு வேலையை நம்ம கரெக்டாக நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை யாராவது பாராட்டுறதுக்கு குட் ஜாப் அப்படின்னு சொன்னால் ஓகே நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தேர் இஸ் நோ நீட் இட்ஸ் ஓகே அப்படின்னா தேவையில்லை பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் நோ நீட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா அடுத்த முறை இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஓகே இதை நம்ம இதை பண்ணிடலாமா, ஆனால் இப்போ வேணாம், மேபி நெக்ஸ்ட் டைம் அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேபி நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், as you wish அப்படின்னா நீங்கள் விரும்பியபடி அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த வேலை வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் விரும்பினபடி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு as you wish அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னா அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு இதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு பெர்மிஷன் கேட்குறாங்க, இது நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம் ஓகே இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா என்ன நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போது ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, நம்ம அப்போ தான் அங்கே போகிறோம், ஓகே இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னா இது எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருள் வந்து இது எவ்வளவு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
இஸ் இட் ஃபார் அப்படின்னா இது வெகு தொலைவில் உள்ளதா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம். அது இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குமோ அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு இஸ் இட் ஃபார் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இஸ் தட் எனஃப் அப்படின்னா இது போதுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தட்ட ஓகே இது போதுமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தட் எனஃப் அப்படின்னு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 50 ஷார்ட் ஃப்ரேசஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் பேசும்போது இந்த குட்டி குட்டி ஃப்ரேசஸை பயன்படுத்தி பேசி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.